தம்பி வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? எஸ் திருக்குமரன். எஸ் திருக்குமரன். திருக்குமரன். எத்தனாவது படிக்கிறீங்க? 5வது. சரி. இப்ப பொதுவாகவே மாணவர்கள்ட்ட வெளியில நடக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை தெரியுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அக்கறை இருக்கா? இப்ப நம்ம பொதுவாக ஒரு விசேஷத்துக்கு போறோம். அப்படி போகும்போது நம்ம இலையில ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க. ஆர்வமா சாப்பிடுவீங்களா அல்லது வேணான்றீங்களா? சாப்பிடுவோம். சரி. அடுத்து 2வது இன்னொரு ஸ்வீட் வைக்கிறாங்க. அப்ப அதையும் சாப்பிடுவோம். அப்ப 3வது ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிடுவோம். அப்ப அது மாதிரி இப்ப ஏதாவது ஒரு மாநிலத்தை போயிட்டு நாளைக்கு நம்ம வேலை பாக்குறோம்னா அந்த மாநில மொழியை தெரிஞ்சுக்கிட்டு போறது படிச்சுக்கிட்டு போறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப அந்த மாதிரி ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்தா அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சரி. இப்ப மத்திய அரசு இதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கொள்கையை வகுத்து அதுல மாணவர்களுக்கு 3வது மொழி ஏதாவது ஒரு மொழியை கட்டாயமாக்கணும்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு வயசு என்ன? 10 வயசு. நீங்க கண்டிப்பா தமிழ்ல தான் படிக்கணும், 10 வயசு வரையும் படிக்கணும்ட்டு மத்திய அரசு ஒரு கொள்கையை கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்திய மொழி ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அதே மாதிரி படிப்பீங்களா? இப்ப அந்த மாதிரி படிச்சுட்டு நாட்டுக்காக உழைக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க. இப்ப அந்த மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த மொழியையும் படிச்சு இப்ப பாத்தீங்கன்னா எங்க காலத்துல இப்ப எனக்கெல்லாம் இப்ப 60 வயசு ஆகி போச்சு. நாங்கெல்லாம் அந்த நேரத்துல ஹிந்தி கத்துக்கணும்னா தனிப்பட்ட முறையில ஒரு இடத்துல போயிட்டு பணம் கட்டி கத்துக்கணும். ஆனா இப்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப சலுகை கொண்டு கொடுக்குற மாதிரி மத்திய அரசு நிறைய விஷயங்களை கொண்டாந்துருச்சு. இதுல உங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு அல்லது ஒரு வேறு மொழி கத்துக்கிறதுக்கு, இந்தியாவில உள்ள வேற ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இருக்கு. சொல்லுங்க. பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி கத்துக்கிறாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி கத்துல வீட்டுல செலவு ஜாஸ்தி ஆகும்னு ஹிந்தி கத்துக்கிறாங்க சொல்றாங்க. அதுக்காக ஹிந்தி கத்துக்கணும்னா எனக்கு ரொம்ப ஆர்வம். ஹிந்தி மட்டும் தானா அல்லது வேற எந்த மொழி கத்து கொடுத்தாலும் ஆர்வமா கத்துக்குவீங்களா? எந்த மொழி வேணா அருமையா கத்துப்பேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா படிங்க. தமிழ் மொழியில நல்லா படிங்க. ஆங்கில அறிவை வளர்த்துக்குங்க. அதே மாதிரி இந்திய மொழி எதையா ஒன்னு சிறப்பா கத்துக்கிட்டு மேல வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி.